டுடேஸ் என் வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்னங்கிறது பார்க்கலாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணேன்னு. அதுக்கு முன்னாடி வேலைக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் இந்த மெசேஜ் கன்வே பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க, இல்லை கடைக்கு போகிறீங்க, ஏதாவது வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னா நம்ம மற்ற வேலை செஞ்சுக்கலாங்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்போ டயர்டாக இருக்கும், பண்ண முடியாது. அதனால் 1 hour மட்டும் அடுப்பில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சமையல் ரூமில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஈஸியாக நம்ம பண்ணோம். அதுவும் இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு, என் பொண்ணெல்லாம் மார்னிங்கே அங்கே தான் போய் சாப்பிட்றோம். அப்படிங்கிறதுனால இட்லி தோசை அதுக்கு நான் பொடி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். சட்னி அரைக்கிறது இல்லையா, நான் குழம்பு வச்சு அதிலே தொட்டு சாப்பிட்டுட்டு போனேன். இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, இட்லி ஏற்றினேன். அதே இட்லி கொப்பரைக்கு அடியில் நம்ம தண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதுலேயே இது வச்சுட்டேன். என்னென்னா, சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு வேக வச்சுட்டேன். இட்லிக்கு பொடி இருக்குது ஆஸ் யூஷுவல். ரசம் தான் இன்றைக்கி வச்சேன். ஏன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வேறு பண்ணேன். லஞ்சுக்கு லெமன் ரைஸ் பண்ணேன். அதுக்கு காம்பினேஷன் அது நல்லாயிருக்கும். இதுக்கு என்ன பண்ணேன்னா, பொடி இட்லி கொடுக்கலாம். பட் இருந்தாலும் ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படியே கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவாங்க, சும்மா ஒரு பீஸ் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு நல்லாவே ஓரளவுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. இது கெட்டு போகாது, ஈவினிங் வரைக்குமே நல்லாயிருக்கும். நம்ம சுட சுட எப்படி வேக வைக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதை தான் நான் காமிச்சிருப்பேன். இப்படி உடச்சிங்கன்னா அப்படியே பொலன்னு நல்லா வேகணும். அப்படியே கசகசன்னு ரொம்ப வேக வைக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் இட்லி வேகிற டைமுக்கே தான் அது வெந்திருக்கும், நல்லாயிருக்கும். அது அப்படியே உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சுட சுட உடச்சி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவில். அதே மாதிரி வேக வைங்க. அப்படியே மணலாக இருக்கும். இந்த கிழங்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி போட்டு நீங்கள் கையிலே கூட நீங்கள் பிசையலாம். அதில் 1 ஸ்பூன் கீ, நெய், அப்புறம் 2 ஸ்பூன் ஒயிட் சுகர். இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் படங்கல்கண்டு, வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு செவ்வாழை போட்டு பிசைஞ்சி உருண்டையாவோ தட்டையாவோ அதில் ஃபோக்கில் ஒரு அப்படியே டாட் வச்சு அழகு பண்ணாலும் அப்படியும் பண்ணலாம். அப்புறம் அதில் ஒரு உலர் திராட்சை வச்சு நான் கொடுத்துட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். லஞ்சுக்கு லெமன் ரைஸ்லையும் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருப்பேன். இந்த மாதிரி பண்ணி லெமன் ரைஸ் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் தாளித்து விடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டாக நைட் வரைக்குமே அந்த லெமன் ரைஸ் கெடாது, நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் இறங்கி செம டேஸ்ட்டாக இருக்கும். இது 2வது. என்ன நான் இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம கிழங்கு வகைகள் இப்போ யாருமே அதிகமாக நம்ம சிப்ஸாக அப்படி தான் தரோம். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டே இதே. இப்போ இதில் பார்த்திங்கன்னா வாழைப்பழம், செவ்வாழை உடம்புக்கு நல்லது, உலர் திராட்சை உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி ஒரு 5 குக்கீஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அவள் போய் அதை சாப்பிட்டு தண்ணி குடித்தாவே ஓகேன்னு ஆகிடும். மத்தியானம் அப்படி மீதி இருந்தால் கூட 3 o'clock பிரேக்கில் சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி தாங்க நான் பண்ணுறது. அது நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி பண்ணிடுங்க. நான் இட்லியும் பண்ணேன் பொடியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு. பட் இதே ஓகே மம்மி அப்படின்ட்டாவ. இந்த மாதிரி ஈஸியாக, டேஸ்டியாக, ஹெல்த்தியாக, இதுதான் நம்ம தாரக மந்திரம். எப்பயுமே நான் அதுதான் யோசிப்பேன். வேலைக்கு போகிறவங்க தயவு செய்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இது செய்யணும் அது செய்யணும்லாம் நீங்கள் ஒரி பண்ணாமல், நீங்களும் டென்ஷன் ஆகாமல் 1 hour மார்னிங் செலவு பண்ணால் ஈஸியாக லஞ்ச் டிஃபன் ரெடி பண்ணிடலாம்.